இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரீஹேபிலிட்டேஷன். இது பல பேர் நம்ம அவேர்னஸ் அப்படிங்கிறது இந்த ரீஹேபிலிட்டேஷன் பற்றி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரீஹேபிலிட்டேஷனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் லைக் மற்ற இது மாதிரி போனோம், ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ணோம், முடிஞ்சுது, அவ்வளோதான் அப்படின்னு. பல நேரங்களில் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இட் கேன் கோ அப் வீக்ஸ் ஆர் மந்த்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்களுக்கு அவங்க தொண்டையில் ஒரு கேன்சர் இருக்குன்னா அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம அந்த தொண்டையில் லெரிஞ்செக்டமின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது அந்த குரல் வளத்தையே மொத்தமாக நம்ம சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். இல்லை அவங்களுக்கு ஒரு ரேடியேஷனோ இல்லை கீமோதெரப்பிக்கு அப்புறம் அவங்க பாடியில் பலவிதமான சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னன்னா அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும், அந்த டிசீஸை நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்னன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த டிசீஸை நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட்டோம். நம்மளுக்கு பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு திருப்பி அவங்க நார்மல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அதையே நம்ம கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இந்த ரீஹேபிலிட்டேஷன்.